காம்பவுண்ட் வால் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக சுற்றி இங்கே பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிட்டோம். இது எல்லாமே பட்டி மாவு வச்சு எங்கெங்கே கிராக் இருக்கோ அதெல்லாமே இந்த பட்டி மாவு வச்சு ஃபில் பண்ணிட்டோம். இங்கே எல்லாமே இருக்குது. பட்டி மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா இதை வாங்கி அளவு தேவையான அளவுக்கு தண்ணி இந்த மாதிரி ஒரு சட்டியில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பட்டி தவிடு கேட்டிங்கனாலே அங்கே இருக்கும். இந்த மாதிரி இதை வச்சு நம்ம செவுத்துல பேட்ச் பண்ணிக்கலாம். அந்த பேட்செல்லாம் பட்டி தவிடில் வச்சு ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் கிடைக்கும். இதை வச்சு நம்ம தேய்ச்சிட்டா ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வந்துடும். இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம வீட்டில் நம்மளே பண்ணிக்கலாம். ரெடியாக இருக்குது. ஏஷியன் பெயிண்ட் தான் எக்ஸ்டீரியர்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும். காம்பவுண்ட் வாலுக்கு பண்ணுறதுக்கு 20 லிட்டர் எடுத்திருக்கோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வால்கனோங்கிற ஒரு கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த கலர் பார்த்தீங்கன்னா இதுதான் வால்கனோ. அந்த கலர் ஃபஸ்ட்டு மூடியில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தண்ணி வச்சு கழுவி எடுத்துட்டா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வீட்டில் நம்மளே பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஒர்க் பிக்னஸ் கைடாக தான் நம்ம போடுறோம். 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு ஒரு 1/2 லிட்டர் மாதிரி நம்ம தண்ணி கலந்துக்கலாம். சில செவரை பொறுத்து மாறும் இந்த ரேஷியோ. பெயிண்ட் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுட்டு அதை கலக்கும்போது தண்ணியாக இருக்கா, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. அதை நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அப்படி தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் பெயிண்ட் இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறோம். இது நீங்கள் ஹார்ட்வேர் ஸ்டோரில் கேட்டாலே சொல்லிடுவாங்க. இது மாதிரி ஃபஸ்ட்டு அடித்து பார்க்கணும் கலர் எப்படி வருதுன்னு. கலர் ஓகேவா இருக்குன்னா அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். சேம் அந்த ரேஷியோவில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் கலர் இதுதான். நீட்டாக வந்துருக்கு கலர். இதே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். பண்ண போகிறோம். இங்கே சாம்பிளுக்கு பண்ணியிருக்கோம். இதுக்கும் இந்த செவருக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க. காரணம் என்னன்னா இந்த செவர் எல்லாமே பூசாமல் இருக்கு. பிளாஸ்டரிங் பண்ணியிருக்குன்னா அவங்க பண்ணலை, சும்மா அப்படியே விட்டுட்டாங்க. அதனால தான் செகண்ட் கோட் அடிக்க வேண்டியிருக்கு. சில செவர்கள் பார்த்தீங்கன்னா 3rd கோட் அடித்தாதான் இந்த கருப்பெல்லாமே மறையும். இப்போ செகண்ட் கோட் இதில் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ திரும்பி இங்கே கம்ப்ளீட்டாக இன்னொரு கோட் அடிக்கணும். கட்டும்போதே இந்த மாதிரி விடாமல் செவரை பூசுறது நல்லது. காம்பவுண்ட் வால் பூசிக்கிட்டிங்கன்னா பெயிண்ட் ரொம்ப செலவாகாது. இந்த பில்லர் பூசியிருக்காங்க, ஆனால் இந்த கல் எல்லாமே பூசலை. பூசியிருந்தாங்கன்னா பெயிண்ட் பெருசாக செலவாகாது. செகண்ட் கோட்டுக்கு பெயிண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்.
தேவையான அளவு தண்ணி ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம், அந்த அளவு மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இது வீட்டில் நம்மளே பண்ணிக்கலாம், சின்ன சின்ன ஒர்க் தான் வந்து. செகண்ட் கோட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஃபர்ஸ்ட் டே பண்ணி அதை நல்லா காய விடணும். உடனே அடிச்சிங்கன்னா கலர் வராது. நாங்கள் முதல் நாள் அடித்து காய விட்டுட்டோம். இப்போ 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செகண்ட் கோட் வந்து செவுறு பூசியிருந்தாங்கன்னா இவ்வளோ அளவு பெயிண்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தி செலவாகாது. பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். காம்பவுண்ட் ஆல் கம்ப்ளீட்டாக இந்த வால் பெயிண்ட் பண்ணிட்டோம். செகண்ட் கோட்டும் பண்ணியாச்சு, ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். சின்ன சின்ன வேலைகள் தான், பிக்னஸ் கைடாக தான் போடுறோம். இதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். வந்து கம்ப்ளீட்டாக வீடை சுற்றி காம்பவுண்ட் வால் வருது, கம்ப்ளீட்டாகவே முடிச்சிட்டோம். அப்படி சுற்றி வீடை சுற்றி வரும், கம்ப்ளீட்டாகவே பண்ணியிருக்கோம். பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட், எக்ஸ்டீரியர்னு கேட்டாலே கிடைக்கும். கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக இந்த வால் வெல்கனோ கலர் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த செவரு ஃபுல்லாக சுற்றி கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு.